அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅது ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னல்லாஹ அஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான அலல் ஆலமீன் வல்லாஹு ஸமீஉன் அலீம். ஸதகல்லாஹுல் அலீம். அனைத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையால் இன்றைய தினம் 4வது ஜுஸு ஓதி முடிக்கப்பட்டது. சூரத்து ஆலு இம்ரான் என்ற சூறாவும் ஓதி முடிக்கப்பட்டுச்சு. ஆலு இம்ரான் என்பது பக்கரா, சூரத்துல் பக்கராவுக்கு பிறகு பெரிய சூறாவாக இந்த ஆலு இம்ரானுடைய சூறா இருக்குது. பக்கராவில் 280 சொச்ச ஆயத்துன்னு சொன்னால், ஆலு இம்ரானில் 200 ஆயத்துகள் கொண்ட வசனம். ஆலு இம்ரான் என்னது? ஆலு இம்ரான் என்பது மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குடும்பத்தார்கள். அவருடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய தந்தை பேர் தான் இம்ரான். ஆக மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தார்களை அல்லாஹ் சிறப்பிச்சு, குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு தெளிவான ஒரு விஷயத்தை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான். முதல் சூறாவில் பக்கரா யூதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்துச்சு. இந்த மாட்டு சம்பவம் யூதர்களோட சம்பந்தப்பட்டது. ஆரம்பத்திலே சொன்னோம், குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் தங்களுடைய மார்க்க விஷயத்தில் குழம்பி போய் இருக்கிறாங்க. அடிப்படையிலேயே அல்லாஹ்வை பற்றி சரியான ஞானம் இல்லை. தங்களுடைய நபிமார்கள் விஷயத்திலையும் குழப்பத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு தெளிவான விளக்கங்களை தான் அல்லாஹு தாலா இந்த சூறாக்களில் பல வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த அடிப்படையில் இந்த ஆலு இம்ரான்கிற இந்த சூறாவுடைய பேரை எதை குறிக்குதுன்னா, இந்த சூறாவில் கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுடைய மார்க்க விஷயத்தில் அவங்களுக்கு என்ன குழப்பத்தில் இருக்கிறாங்களோ அதுக்கு தீர்வு அல்லாஹ் இந்த சூறாவில் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யமன் தேசத்தில் நஜ்ரான் என்ற பகுதியில் வாழ்ந்தவங்க தான் முக்கியமான கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. அங்கிருந்து முக்கியமான பாதிரிமார்கள், கிறிஸ்தவ குழு ஒன்று மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை கேள்விப்பட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றிய தகவல்கள் எல்லாம் சொல்கிறதாக கேள்விப்பட்டு முக்கியஸ்தர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட தர்க்கம் செஞ்சாங்க, விவாதம் செஞ்சாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார் என்பதாக கேட்டாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உண்மையான தன்மையை சொன்னாங்க. அவங்க யார்? அல்லாஹுடைய அடிமை, அப்துல்லாஹி வ ரசூலுஹு வ கலிமத்துஹு வ அல்காஹா இலா மரியம். அவங்க அல்லாஹுடைய அடிமை, அல்லாஹுடைய திருத்தூதராக இருக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ற கன்னி பெண்ணுடைய வயிற்றில், பரிசுத்தமான பத்தினித்தனமான பெண்ணாகிய மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வயிற்றில் அல்லாஹு தாலா தன்னுடைய குதிரத்தால், சக்தியால், எந்தவித ஆணுடைய துணையின்றி அல்லாஹு தாலா இவங்களை படைத்தான் என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொன்னோன்னே கோவப்பட்டான். ஏன்னா அவங்க மார்க்க விஷயத்தை அவங்க குழம்பி போயிருந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை என்ன சொல்லுவாங்க? அவங்க அல்லாஹுடைய மகன், அல்லாஹுடைய மகன்ட்டு சொல்லுவாங்க. நபியை அல்லாண்டே சொன்னாங்க. அவங்களுக்குள்ள 3 பிரிவாக இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் இந்த விஷயத்தில். அது அல்லாஹு தஆலா வன்மையாக கண்டித்து அவங்களுடைய ஒவ்வொரு கொள்கைக்கும் அல்லாஹு தஆலா பதிலாக பல்வேறு இடங்களில் கிறிஸ்தவர்களுக்கு தெளிவான விளக்கத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்க்கம் செஞ்சு அந்த தர்க்கம் முத்தி எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னால், நீங்கள் சொல்கிறது உண்மையா, நாங்கள் சொல்கிறது உண்மையா, வாங்க பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னான். முபாஹலாவுக்கு அல்லாஹ் கூப்பிட சொன்னான். நபி அவங்க சத்தியத்தை ஏற்க தயாராக இல்லையா, எது சத்தியம்னு பார்க்கலான்னு சொல்கிறாங்களா,
ஃபகுல் தஆலவ் நதுஉ அபுனாஅனா வ அபுனாஅக்கும் வ நிசாஅனா வ நிசாஅக்கும் வ அன்ஃபுஸனா வ அன்ஃபுஸக்கும் சும்ம நபுத்தஹில் ஃபனஜஅல் லஅனத்தல்லாஹி அலல் காதிபீன். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சரி வாங்க, நான் என்னுடைய குடும்பத்தை கூட்டிகிட்டு வர்றேன். என்னுடைய பிள்ளைங்க ஃபாத்திமா, என்னுடைய பேர பிள்ளைங்க ஹசன் ஹுசைன், என்னுடைய மருமகன் அலி, என்னுடைய குடும்பத்தை நான் கூட்டிகிட்டு வர்றேன். நீங்கள் உங்களுடைய பிள்ளைங்களை, மகன்களை, மகள்களை கூட்டிக்கிட்டு வாங்க. 2 பேரும் ஒரு மைதானத்தில் நிற்போம். அல்லாஹ் இடத்துல கேட்போம், யார் பொய்யர்களாக இருக்கிறோம். ஒன்று நீங்கள் பொய் சொல்லணும், அல்ல நான் பொய் சொல்லணும். ஃபனஜஅல் லஅனத்தல்லாஹி அலல் காதிபீன். நம்மளில் யார் பொய் சொல்கிறோமோ அந்த பொய்யர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் இறங்கி இங்கே அழிஞ்சிடட்டும், உலகத்துக்கு பாடமாக இருக்கட்டும், எது உண்மைன்னு தெரியட்டும். வாங்கன்னு அல்லாவே கூப்பிட சொன்னான் முபாஹலாவுக்கு. நபி ஸல்லல்லாஹு சொன்னவனே பயந்துட்டாங்க. கிறிஸ்தவர்கள் பாதிரிமார்கள் என்ன செஞ்சாங்க, பயந்து நாங்கள் யோசித்து சொல்கிறோன்னு போனாங்க. அவங்களுக்குள்ள ஆலோசனை செஞ்சாங்க. அப்போ அதில் ஒரு புத்திசாலியான மனிதர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு மனிதர், இந்த மாதிரி ஒரு புனிதமான மனிதர், அவர் தோற்றமே நமக்கு சொல்லுது எவ்வளோ பிரகாசம், எவ்வளோ வாக்கில் உண்மையானவர், அவருடைய சமுதாயம் அவங்கள எவ்வளோ மதிக்குது. இப்படிப்பட்ட மனிதர் பொய்யையாக சொல்ல போகிறாங்க. இந்த மாதிரி மனிதரிடத்தில் யார் மோதுவாங்களோ நிச்சயமாக அவங்க அழிஞ்சு தான் போவாங்க. நாம் அழிஞ்சு கேவலப்பட்டு போகிறத விட நாம் இவங்களுக்கு அடிபணிஞ்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கலைன்றாலும் இவங்களுக்கு கீழே வரி கொடுத்து நம்ம வாழுவோங்கிற விஷயத்துக்கு கட்டுப்பட்டு வந்தாங்க. அவங்க அந்த முபாஹலாவுக்கு தயாராகலை. தெரியும், யூதர்களுக்கும் தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான நபிங்கிற விஷயம் யூதர்களுக்கும் தெரியும். அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும். அல்லாஹ் சொல்கிறான், அந்த யூதர்கள் எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான நபிங்கிறத விளங்கி இருக்கிறாங்கண்டா, அதிகமான மக்களுக்கு மத்தியில் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி ஒரு தந்தை விளங்கி கொள்வாரோ. ஒரு கிளாஸ்க்குள்ளே போகிறோம், ஒரு தந்தை ஒரு கிளாஸுக்கு போகிறாரு, தன்னுடைய மகன் இருக்கிற கிளாஸுக்கு போகிறாரு, 100 பேர் இருக்கிறாங்க. அதில் எது தன்னுடைய பிள்ளைன்னு கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? சொல்லிக் கொடுக்கணுமா, இதான் உங்கள் மகன்ண்டு பார்த்தோன்னே சொல்லி இதான் என் மகன் சொல்லி. அல்லாஹ் அந்த மாதிரி உதாரணம் சொல்கிறான். கமா யஅரிஃபூன அப்னாஅஹும். அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இது என்னுடைய பிள்ளை தான் என்று எப்படி அவர்கள் அறிவார்களோ அதுபோன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹுடைய நபிதான்னு சொல்லி நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தான் விதண்டாவாதம் பண்ணுறாங்க. கிறிஸ்தவர்களும் அப்படித்தான். ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் கிறிஸ்தவர்கள் இப்படி குழம்பி போனாங்கன்னா யூதர்கள் தான் குழப்புனாங்க. ஏன்னா யூதர்கள் இருக்கிறாங்களே, அவங்கள பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இவங்க பல நபிமார்களை இவருடைய முன்னோர்கள் கொலை செஞ்சுருக்கிறாங்க. பல நபிமார்கள் யூதர்களால் கொல்லப்பட்டாங்க. அந்த வரிசையில் தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் கொல்லுவதற்காக திட்டம் போட்டாங்க. கொல்றதுக்காக வந்தாங்க. வந்த சமயத்தில் தான் அல்லாஹு தாலா ஈசா அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் வானத்துக்கு உயர்த்திட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகலை. இது கால் அல்லாஹு யா ஈசா இன்னி முத்தவஃபீக வ ராஃபிஉக இலைய வ முதஹிருக மினல்லதீன கஃபரு. குர்ஆன்லேயே அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறோம். நபியே, உங்களை நம்ம பாதுகாத்துருவோம், அவங்களால உங்களை கொல்ல முடியாது. ஈசா அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடி இருந்தாங்க. அவங்க தங்களுடைய ஹவாரியன்கள் என்ற விசேஷமான அந்த சீடர்களோடு சஹாபாக்களோடு ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசிகிட்டு இருக்கும்போது தான் கொலை செய்கிறதுக்கு வர்றாங்க. அந்த வீட்டை முற்றுகையிட்டுட்டாங்க. அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை உயர்த்திட்டான். யார் துரத்திக்கிட்டு வந்தானோ, கொலை செய்கிறதுக்கு வந்தானோ, அதில் ஒரு ஆளை ஈசா அலைஹிஸ்ஸலாம் சாடையில் அல்லாஹ் மாற்றிட்டான். அவனை பிடிச்சி அவங்க கொலை செஞ்சிட்டாங்க. இவர் தான் ஈசான்னு சொல்லி அரைஞ்சி அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க. இன்ன வரைக்கும் அதை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் யூதர்கள் அந்த கிறிஸ்தவருடைய கொள்கையை என்ன செஞ்சாங்க, பிற்காலத்தில் மாற்றி அவங்களுக்குள்ளே 3ஆக பிரிஞ்சு போய் கிடக்கிறாங்க. அதனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தில் அவங்க தர்க்கம் செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா தெளிவான பதிலை சொல்லிட்டு யூதர்கள் கிறிஸ்தவர்கள் 2 சாரரையும் கூப்பிட்டு அல்லாஹ் சொன்னா, நபி நீங்கள் சொல்லுங்கள், குல் யா அஹ்லல் கிதாப், வேதம் வழங்கப்பட்டவர்களே, தௌராத் இன்ஜீலை வழங்கப்பட்டவர்களே, தஆலவ் இலா கலிமத்தின் சவாஇம் பைனனா வ பைனக்கும், வாருங்கள், நமக்கும் உங்களுக்கு மத்தியில் ஒரே விஷயம், எல்லாருக்கும் சமமான விஷயந்தான். யூதர்களுக்கும் அதே களிமா தான், கிறிஸ்தவர்களுக்கும் அதே களிமா தான், முஸ்லீம்களுக்கும் அதே களிமா தான், லா இலாஹ இல்லல்லாஹ்.
ஒரு ஒற்றை கலிமாவை தான் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்து அனுப்புனான். அதுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். மூசா அலி இஸ்லாமாக இருந்தாலும் சரி, ஈசா அலி இஸ்லாமாக இருந்தாலும் சரி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நான் ஒரே கலிமாவை தான் கொடுத்து அனுப்பினோம். எனவே இந்த ஒற்றை விஷயத்தின் பக்கம் எல்லாரையும் அழைங்க, கூப்பிடுங்க, வாங்க நம்ம எல்லாரும் ஒரே கருத்துள்ளவங்க தான், நம்ம எல்லாரும் ஒரே அல்லாஹ்வை தான் நம்பி இருக்கிறோம். சவாஉம் பைனனா வ பைனக்கும் அல்லா நஅபுத இல்லல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ, அங்கே அல்லாஹுக்கு யாரையும் இணையாக்கக்கூடாது என்கிற விஷயத்தில் 3 பேரும் ஒரே கொள்கை தான். அவங்களுடைய நபிமார்கள் அதை தான் சொன்னாங்க. ஆனால் அந்த 2 சமுதாயமும் என்ன ஆயிடுச்சு, நபிமார்களையே ஒரு கூட்டம் யூதர்கள் நபிமார்களை மட்டம் தாழ்த்திட்டாங்க, கொலை செய்கிற அளவுக்கு இறங்கி வந்தாங்க. நபிமாருடைய அந்தஸ்தை கொடுக்காம கொலை செய்ய வந்தாங்க. ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூட கொலை செய்ய பார்த்ததுனால தான் மதீனா விட்டே விரட்டப்பட்டாங்க. மதீனாவில் நபிசாச ஹயாத்திலேயே மதீனா விட்டு விரட்டப்படுறதுக்கு காரணம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்ய திட்டம் போட்டாங்க. அப்போது நபிமார்களையே கொலை செஞ்சவங்கன்னா நம்மளை சும்மா விட்டுருவாங்களா? யூதர்கள் முஸ்லீம்களை அழிக்கிறாங்க, சின்ன பின்னமாக்குறாங்க அப்படின்னா இது ஒரு ஆச்சரியமான விஷயம் கிடையாது. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். நபிமார்களையே கொண்டவங்க நம்மளை விட்டு வைப்பாங்களா? இப்படி நபிமார்களை அவங்களோட அந்தஸ்தை புரியாமல் அவங்கள மட்டம் தாத்தினவங்க, ஏன் அல்லாஹுவையே மட்டமாக பேசுனவங்க யூதர்கள் கேலிக்கின்ற செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு ஆயத்தை இறக்கினா, மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனா, யார் அல்லாஹுக்கு அழகிய கடனாக கடன் கொடுக்கிறார்களோ, அதாவது நாம் செய்கிற தர்மத்தை அல்லாஹ் என்ன சொல்கிறான், கடன்னு சொல்கிறான். நீங்கள் எதெல்லாம் நல்ல வழியில் செலவழிக்கிறீங்களோ அது உங்களுக்கு கடன் திருப்பி தரப்படும். அது எப்படி தருவோம் அல்லாஹ் சொல்கிறான், கடனை திருப்பி தரும்போது நீங்கள் கொடுத்ததை மட்டும் தர மாட்டோம், பன்மடங்காக பெருக்கி தருவோம். இப்போ நம்ம கடன் கொடுத்து பெருக்கி வாங்கினா வட்டி அது கூடாது. நம்ம ஒருத்தர் கடன் கொடுத்தோம், திரும்பி வாங்கும் போது அதை ரெட்டிப்பாக வாங்குறோம், அது ஹராம், அது இது வட்டி. ஆனால் அல்லாஹ் தர்றது பன்மடங்காக மறுமையில் தருவான், உலகத்துலேயும் அல்லாஹ் பறக்க செய்வான், அது வட்டி கிடையாது, அல்லாஹ் தர்றது. அந்த ஆயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக சஹாபாக்களுக்கு இந்த விஷயத்த சொன்னாங்க. சஹாபாக்கள்லாம் தாராளமாக அல்லாஹ்வோட வழியில் செலவு செஞ்சாங்க. ஆனால் அந்த யூதர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் கொடுத்து அனுப்பி வச்சாங்க. அந்த யூதர்களுடைய மஜ்லிஸில் போய் ஈமான் பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுங்கன்னு சொல்லி. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்ககிட்ட போய் அழைப்பு கொடுக்க போனாங்க. போன இடத்துல ஈமான் பக்கம், தொழுகையின் பக்கம், அமல்களின் பக்கம் கூப்பிடும் போது இந்த தர்மத்தையும் சொல்லி இந்த ஆயத்தையும் ஓதி சொன்னாங்க. அல்லாஹுக்காக அழகியவங்களை கடனையும் கொடுங்க, தர்மம் செய்யுங்க, நல்ல வழியில் அல்லாஹ் பன்மடங்காக்கி தருவாங்க. அப்போ அந்த யூத ஆலிம்களில் அஹ்பார் என்று சொல்லுவாங்க, ஹிபர், அந்த அறிஞர்களில் ஒரு பெரிய அறிஞர் சொன்னார், அபூபக்கரே நீங்கள் நம்முடைய ரப்பு நான் கடன் கேட்குறானா? யார் கடன் கேட்பா? யார்கிட்ட வசதி இல்லையோ அவர் தான் கடன் கேட்பார். அல்லாஹ் கடன் கேட்குறானா? அப்போ அவன் ஃபகீர், இன்னல்லாஹ ஃபகீர் வ நஹ்னு அக்னியா. அபூபக்கர் வந்து தாங்க முடியல, கேட்டு ஒரே அடி செவுல்ல அரைஞ்சிட்டாங்க, ஓங்கி அடிச்சிட்டாங்க. இவன் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கோவப்படுவான்னு சொல்லி. அல்லாஹை பற்றி இப்படியா பேசுகிறான், ஒரே அடி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரச்சனை வருது. நபி சாஸ்திரம் வந்து அந்த யூதர் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பற்றி சொல்கிறார், இப்படி என்னை அநியாயமாக அடிச்சிட்டாரு. நபி சாஸ்திரம் கேட்டாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கரை ஏன் அடிச்சிங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவன் இப்படி அல்லாஹை பற்றி பேசிட்டான், அல்லாஹ் ஏன் கடன் கேட்குறான்? அல்லாஹ் என்ன ஏழையாண்டு கேட்டுட்டான்? அல்லாஹ் வந்து வட்டியை நமக்கு ஹராமாக்கிட்டு அவன் நமக்கு வட்டி தருவானா? அவன் மட்டும் வட்டி தரலாமா என்பதாக குதர்க்கமாக பேசினா யா ரசூலல்லாஹ், அதனால் அடித்தேன். அவன் சொன்னான், இல்லை நான் சொல்லவே இல்லை. யூதர்களுடைய பழக்கம் அது, பொய் சொல்கிறது, பொய் சத்தியம் பண்ணி இல்லைம்பாங்க, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லைன்னாங்க. அப்போ தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குறான், லக்கது சமிஅ அல்லாஹு கௌலல்லதீன காலு இன்னல்லாஹ ஃபகீர் வ நஹ்னு அக்னியா சனக்துபு மா காலு வ கத்லஹுமுல் அன்பியா பிகைரி ஹக்கின் வ நகூலு ذوقوا عذاب الحريق. அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குறான், நபியே அவங்க சொன்னதையெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம், அவன் இப்படி தான் சொன்னான், அல்லாஹ் ஃபகீருன்னு, நாங்கள் தான் செல்வந்தர்கள் என்று சொன்னாங்க. இன்னமெல்லாம் என்ன பேசுவானோ எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கிட்டு தான் இருக்கிறோம், எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. அதனால் அவங்க சொல்லலைன்னு சொல்கிறத நீங்கள் நம்ப வேண்டாம்னு சொல்லி
ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ் தஆலா உண்மைப்படுத்தினான். இப்படி நபிமார்கள் விஷயத்தில் அவங்க கொலை செஞ்சாங்கிறதையும் அல்லாஹ் அங்கே பதிவு செய்கிறான். வக்கத்லிஹிமுல் அம்பியா பிகைரி ஹக், அநியாயமாக நபிமார்களை கொலை செஞ்சாங்க. அதே நேரத்தில் கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்க? நபிமார்களுடைய கராமத்துகள், ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் சில அற்புதங்களை கொடுப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி அசாங்கிற கம்பை போட்டால் அது பாம்பாக மாறுது, அது மாதிரி அவங்களோட கையை அக்குளில் வச்சு எடுத்தாங்கன்னு சொன்னால் வெளிச்சம் வரும், கையிலேருந்து ஒரு பிரகாசம் வரும், அப்படி அந்த ஏரியாவே பிரகாசமாகிரும். இந்த மாதிரி ஒவ்வொரு நபிக்கும் சில அற்புதங்கள் இருந்துச்சு. நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் பல அற்புதங்கள் அல்லாஹ் நிகழ்த்த வச்சான். நிலாவை ரெண்டாக பிளந்து காட்டினாங்க. உண்மையிலே அது ரெண்டாக பிளந்து சேர்ந்துச்சு. இன்றைக்கும் விஞ்ஞானம் சொல்லுது. அதை மரங்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லியிருக்குது. மிருகங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்குது. ஒருத்தர் ஈமானை ஏற்றிக்கிட்டாரு. அவர் சொன்னார், நான் முஸ்லீம் ஆகணும்னு சொன்னால், நீங்கள் கொடுக்கக்கூடிய தாவத்தை நான் ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் என்ன அத்தாச்சி, என்ன செய்யணும், நான் இந்த மரத்தை பேச வைக்கவான்னு கேட்டாங்க. பேச வைங்க பார்ப்போம். இப்போ நபிசா அந்த மரத்தை கூப்பிட்டாங்க. அந்த மரம் அப்படியே வேரோடு பிடுங்கி நபிசாசம் முன்னாடி வந்து களிமா சொல்லி சாட்சி சொன்னிச்சு, நீங்கள் உண்மையான நபி தான் சொல்லி. பிறகு தன்னுடைய இடத்துக்கு அது போயிடுச்சு. இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்துச்சு. இது போன்ற அற்புதங்களை அல்லாஹ் நிகழ்த்தி சில விஷயங்களை நிகழ்த்தி காட்டினான். அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் பல அற்புதங்களை கொடுத்துருந்தான். விசேஷமாக அல்லாஹுடைய நேரடி ரூஹால படைக்கப்பட்டவங்க, எந்த ஆணுடைய தீண்டுதல் இல்லாமல், தந்தை இல்லாமல் அல்லாஹால் படைக்கப்பட்டவங்க. இதை கூட கிறிஸ்தவர்கள் கேள்வி கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது எப்படி தந்தை இல்லாமல் பிறக்க முடியும்? அதாவது அல்லாஹுடைய வல்லமையில் சந்தேகம் கொண்டாங்க கிறிஸ்தவர்கள். அது எப்படி அல்லாஹ் படைக்க முடியும்? ஒரு ஆண் பெண்ணு சேர்ந்தாதானே குழந்தை. இது அல்லாஹுடைய ஏற்பாடு. இது இல்லாமல் எப்படி? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை உம்மாவும் இல்லை வாப்பாவும் இல்லை. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உம்மா இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை விழா எழும்போது தான் அல்லாஹ் படைத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உம்மா இருக்கிறாங்க, வாப்பா இல்லை. அதனால் அல்லாஹ் அதை சொன்னால் இன்ன மசல், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உதாரணம் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ்க்கு எல்லாமே முடியுங்கிறதுக்கு ஒன்று ஒன்று நடத்தி காட்டிட்டான். நான் ஆகும்னு சொன்னால் ஆயிரும். இதான் ஆராதனா, நாம் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என நாடினால் குன் என்று தான் சொல்லுவோம். ஃபயக்கூன், அது ஆகிவிடும். அல்லாஹ் அவ்வளோ சக்தி உள்ளவன். அதை கிறிஸ்தவர்கள் சந்தேகிச்சாங்க. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய நேரடி ரூஹால படைக்கப்பட்டதுனால பல அற்புதங்களை அல்லாஹ் செய்ய வச்சான். அன்னி அஹ்லுகு லக்கும் மினத் தீன் கஹைஅத்தி தைர் ஃபஅன்ஃபகு ஃபீஹி. அவங்க ஒரு களிமண்ணில் செஞ்சு, ஒரு மண்ணால் ஒரு பறவையை செஞ்சு அதில் ஊதுவாங்க, அதுக்கு ரூஹு வந்துடும், பறக்கும். பிறவி குருடராக இருப்பாங்க, அவரை போய் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தடவி கொடுப்பாங்க, பார்வை வந்துடும். சில பேர் வெங்குஷ்ட நோயாளியாக இருப்பாங்க, கருங்குஷ்டம் வெங்குஷ்டம்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி அப்ரஸ் அக்கரஹ் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த மாதிரி ஆட்களுக்கு ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தடவி கொடுத்தாங்கன்னு சொன்னால் பரிபூர்ணமான சுகம் கிடச்சிரும். இன்னும் சில வீடுகளுக்கு முன்னாடி போய் நின்று உங்கள் வீட்டில் என்ன இருக்குது, சாப்பாடு இருக்குது, ரோட்டில் நின்றே சொல்லுவாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த வீட்டில் என்னென்ன சாமான் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்படியான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு அந்த கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, இவ்வளோ அற்புதம் செய்கிறாங்க, அப்போ இவர் அல்லாஹ்வோட மகன் தான், இவர் தான் அல்லாஹ். அல்லாஹும் மரியம் அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து முக்கடவுள், மூணு முக்கடவுளில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அல்லாஹ் தஆலா மறுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்கேயுமே தன்னை பற்றி அப்படி சொல்லவே இல்லை. நான் அல்லாஹ்வோட புள்ளேன்னு சொல்லலை. குழந்தை பருவத்திலேயே பேசின ஒரு குழந்தை யாருன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து குழந்தையை தூக்கிட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, ஊருக்குள்ளே வர்றாங்க, திருமணம் முடிக்கலை, எந்த ஆணும் தீண்டவும் இல்லை. அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி ஊத சொன்னான். சூரா மரியமில் அல்லாஹ் இதை தெளிவாக சொல்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் இதை நினச்சி ரொம்ப வெட்கப்பட்டாங்க. நான் எப்படி என் சமுதாயத்துக்கு முன்னாடி இந்த குழந்தையை தூக்கிட்டு போவேன், மக்கள்லாம் என்ன பேசுவாங்க, ரொம்ப கவலைப்பட்டாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னால் நீங்கள் ஒன்றும் பேச வேணாம், நீங்கள் போய் என்ன செய்யுங்க, நான் நோம்பு பிடிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, புள்ளைய கையை காட்டுங்க, புள்ள பதில் சொல்லும். அதே மாதிரி ஊருக்குள்ளே மரியம் அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க, புள்ளைய தூக்கிட்டு, திருமணமாகாத ஒரு குமரி புள்ளைய தூக்கிட்டு ஊருக்குள்ளே வந்தால் என்ன பேசுவாங்க? அதே மாதிரி கேட்டாங்க, யா உக்த ஹாரூன் மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇன் வ மா கானத் உம்முகி பகியா. என்ன ஹாரூனுடைய சகோதரியே, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரி சொன்னாங்க, இப்படி நீங்கள் செஞ்சிட்டீங்களே,
இந்த மாதிரி உங்கள் உமா வாப்பாலாம் மோசமான ஆள் கிடையாது, எவ்வளோ நல்ல பத்தினித்தனமான குடும்பத்தில் உள்ளவங்க, நீங்கள் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சு பிள்ளைய தூக்கிட்டு வரீங்களே, இவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால தான் முன்னாடியே ஊருக்குள்ளே போக முன்னாடியே புலம்பிக்கிட்டே இருந்தாங்க, யா லைத்தனி மித்து ஹாதா, நான் முன்னாடியே மௌத்தா போய்க்கணுமே, நான் மக்களால் பேசப்படாத ஒரு மனுஷியே ஆகியிருக்கணுமே அப்படின்லாம் கவலைப்பட்டாங்க. அப்போது மக்கள் இப்படி கேட்கும் போது அஷாரத் இலை, குழந்தைய கையை காட்டினாங்க, இதுகிட்ட பேசுங்க அப்படி. எல்லாம் கேட்டாங்க, புள்ள என்ன பேசும்? கைஃபனு கல்லிமு மன் கான ஃபில் மஹ்தி சபியா, தொட்டில் குழந்தைகிட்ட எப்படி பேசுறது? செஞ்ச தப்பை செஞ்சுட்டு பிள்ளைகிட்ட கையை காட்டுறியான்லாம் பேசினாங்க. அப்போ தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினது சூரா மரியம்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வின் அடிமைன்னு தான் சொன்னாங்களே தவிர நான் அல்லாஹ்வோட மகன்ட்டு சொல்லலை. அவங்க பேசினதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான், குழந்தையா இருக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி தெளிவான ஞானம் இல்லாமல் அவங்க அல்லாஹ்வுடைய மகன்ட்டு சொல்லி அளவு கடந்து அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு தூக்கி வச்சு என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க ஷிர்க்கு செஞ்சிட்டாங்க, முஷ்ரிக்கீனாக மாறிட்டாங்க. எவ்வளவோ வசனங்களை சொல்லி அவங்களுக்கு விளக்கிக்கிட்டே இருக்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் இதை புரிஞ்சு தீனுக்கு இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இன்னும் அதிகமான மக்கள் என்ன செய்கிறாங்க? தவறான கொள்கையில், நபிமார்கள் விஷயத்தில் இப்படி பல கொள்கையில் இருக்கிறாங்க. அது முஸ்லீம்கள் இந்த விஷயத்தில் தெளிவானவர்கள். காரணம், குர்ஆன் நமக்கு கிடைச்சிருக்குது. இதில் எப்படி தௌராத் இஞ்சிலெல்லாம் கையாடல்கள் செய்யப்பட்டுச்சோ அதுபோல் குர்ஆனில் செய்ய முடியாது. அல்லாஹ் இதை பாதுகாத்துட்டோன்னு சொல்கிறான். இதை ஒரு எழுத்து, ஒரு வாக்கியம், ஒரு ஆயத்து கூட கியாமத் வரைக்கும் இதை மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான பாதுகாக்கப்பட்ட பெரிய அற்புதமாக அல்லாஹ் நம்ம கையில் தந்துட்டான். நபிமார்களே சிறந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அல்லாஹ் தந்துட்டான். அதுக்கு நாம் அல்லாஹ்க்கு சுக்ர் செய்யணும், அல்லாஹ்க்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்தணும். அப்போ கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நபியினுடைய விஷயத்தில் அவங்க அளவு கடந்து போனதுனால தான் இப்படி அவங்க வழிகட்டவங்களாக ஆகிட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆயிராதீங்க, அல்லாஹ்ட்ட நம்ம பாதுகாப்பு தேடிட்டே இருக்கணும். அதான் சூரா ஃபாத்திஹாவில் சொல்லப்படுது, கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். வலத்தாலின்னா யார்? கிறிஸ்தவர்கள். அல்ல அவர்கள் எப்படி வழிகட்டு போனாங்களோ அந்த மாதிரி எங்களை ஆக்கிறாத. மக்தூபி அலைனா யூதர்கள். யூதர்கள் எப்படி இல்மு இருந்து அமல் செய்யலை, கிறிஸ்தவர்கள் இல்மு இல்லாமல் வீணாக போனாங்க. இந்த ரெண்டு மாதிரியும் எங்களை ஆக்கிறாத. அதுக்கு விளக்கம்தான் முழு குரானும். சூரா ஃபாத்திஹாவுக்கு விளக்கம்தான் முழு குரானும். ஆக இந்த இந்த சூறாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு தேவையான சில விஷயங்களை சொல்லிட்டு முஸ்லீம்களுக்கு பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் இதில் நமக்கு சொல்லித்தரான். நீங்கள் என்ன செய்யணும்? கிறிஸ்தவர்களை போல யூதர்களை போல ஆகிராமல், எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அது போன்ற நபிமார்கள் தெளிவான கொள்கையில் இருந்தாங்களோ, அல்லாஹுவை பற்றியும் நபிமார்களை பற்றியும் தெளிவான சிந்தனை இருக்கணும், தெளிவான விளக்கம் இருக்கணும். ஒவ்வொரு முஸ்லீமும் விளங்கி வச்சுக்கணும். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் நம்பணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. வ இம்மின் அஹ்லில் கிதாபி இல்லா லயுமினன்ன பிஹி கப்ல மௌத்திஹி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிப்பதற்கு முன்பாகவே என்ன செய்வாங்க? அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த பிறகுதான் இன்னும் மிச்சம் இருக்கிற கிறிஸ்தவர்களும் முஸ்லீம் ஆவாங்க. அல்லாஹ் சொல்ல ஈமான் கொள்வாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தை இறங்கி வந்து தஜ்ஜாலை கொலை செய்வாங்க, பன்றிகள் எல்லாம் கொலை செய்வாங்க, சிலுவைகளை உடைப்பாங்க. பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஷரியத்தை நிலைநாட்டுவாங்க. ஒவ்வொரு முஸ்லீமும் விளங்கி வச்சுக்கணும். கிறிஸ்தவர்களை சந்தித்து பேசுனா தெளிவான முறையில் கிறிஸ்தவத்தை பற்றி விளக்கி சொல்லி, ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் ஒரே ஒளியிலேருந்து வந்தது தான், ரெண்டு மார்க்கமும், நீங்கள் வேற நாங்கள் வேற கிடையாது என்பதாக அவங்க விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு முஸ்லீமும் தெளிவான சிந்தனையோடு இருக்கணும். அதனால் அல்லாஹ் பல விஷயங்களை சொல்லி காட்டுறான். யூத கிறிஸ்தவர்களில் இந்த மாதிரி வழிகட்டவங்க இருந்தாலும் கூட நேரான வழியில் செல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொன்னான். சில பேர் அதில் முஸ்லீம் ஆகி ஈமானை ஏற்றுக்கொண்டு வந்த நல்லடியார்களும் இருக்கிறாங்க, சஹாபாக்களில் இருந்தாங்க. அவங்களுடைய அமல்கள் எப்படி இருந்துச்சு? ஈமானை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்களுடைய நிலைமையே மாறிடுச்சு. அல்லாஹ் அவங்கள புகழ்ந்து சொல்லுவான், அவங்களுடைய இரா காலங்கள் வந்து விட்டதென்றால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இவ்வளோ தெளிவான ஒரு மார்க்கத்தை கொடுத்து, வேதத்தை கொடுத்து, சிறந்த நபியை கொடுத்த நன்றிக்காக
அந்த கிறிஸ்தவர்களும் யூதர்களும் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவங்களுடைய அமல் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், இரவு காலங்களில் நின்றவர்களாக குர்ஆனை ஓதி தொழுவார்கள். லைசு சவா ஆ, எல்லாருக்கும் ஒரே அந்தஸ்து கிடையாது. மின் அஹ்லில் கிதாபி உம்மத்துன் காயிமா, வேதம் வழங்கப்பட்டவர்கள் ஒரு சாரார் இருக்கிறார்கள். வேதம் வழங்கப்பட்டவங்க சொன்னாங்க, யூத கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தவங்க அவங்களையும் எடுக்கும், முஸ்லீம்களில் யார் குர்ஆன் கொடுக்கப்பட்டவங்களையும் எடுக்கும். அவங்க என்ன செய்கிறாங்க, யத்லூன ஆயாத்தில்லாஹி ஆனா அல்லைலி வஹும் யஸ்ஜுதூன், நடு நிசில மக்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போது இவர்கள் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நின்று நன்றியோடு நிற்கிறார்கள். குர்ஆனை ஓதியவர்களாக தொழுகையில் நிற்கிறாங்க. இந்த ரமலான் மாதம் அதுக்கு பொருத்தமான காலம். நம்ம ரமலான்லையும் நாம் அப்படி நிற்கலேண்டா, நன்றியோட அழுகையோட, அல்லாஹ் எங்களுக்கு இவ்வளோ பெரிய பாக்கியம் செஞ்சியே, உண்மையான அல்லாஹுவை விளங்கக்கூடிய பாக்கியத்தையும் நம்பக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு கொடுத்தியே, நபிமார்கள்லேயே சிறந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா தந்தியே, வேதங்கள்லேயே சிறந்த வேதம் குர்ஆனை எங்களுக்கு வழங்கினாயே, நான் உனக்கு எப்படி அல்லாஹ் நன்றி செலுத்துறதுங்கிற அந்த உணர்வோடு நம்ம என்ன செய்யணுங்க, நன்றியோடு இரவு காலங்களில் அமல் செய்யணும். அல்லாஹ் அதை புகழ்ந்து சொன்னான். அன்றைக்கி ஓதப்பட்ட வசனத்தில் புகழ்ந்து சொன்னான். குறிப்பாக அந்த பக்கரா ஆல இம்ரானுடைய கடைசி 10 ஆயத்துகள், அதே மாதிரி பக்கராவுடைய கடைசி 2 ஆயத்து ரொம்ப விசேஷமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து சொல்லிக்கிறாங்க. 2 சூறாவுக்குமே பெரிய சிறப்பு இருக்குது. யார் இந்த 2 சூறாவை மனப்பாடம் செய்தோ இல்லை ஓதியோ வருவாங்களோ, மறுமையில் அவங்களுக்கு என்ன செய்யும், இந்த 2 சூறாவும் அவர்களை மரியாதை செய்யும் விதமாக, கண்ணியப்படுத்தும் முகமாக, மேகங்கள் நிழலிடுவதை போல் அந்த 2 சூறாவும் அவங்கள மேகங்கள் நிழலிட்ட வண்ணமாக கூட்டிகிட்டு வரும். எல்லாருக்கும் முன்னாடி அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு கண்ணியப்படுத்தப்படுவாங்க. அல்லாஹ்விடத்தை இந்த 2 சூறாவும் இதை ஓதியவர்களுக்கு சுபாரிசு செய்யும்னு சொல்லிக்கிறான். குறிப்பாக அந்த 2 கடைசி ஆயத்து ஆமனர் ரசூலுலேருந்து சூரா பக்கரா முடிகிற வரைக்கும் அந்த 2 ஆயத்தினுடைய சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை 2 ஓதி வந்தாலே, ஒவ்வொரு நாள் இரவில் இதை ஓதி வந்தாலே எத்தனையோ நஃபிலான அமல்கள் செய்கிறத விட அதிகமான நன்மை அல்லாஹ் இதில் கொடுத்துட்றான். அதே மாதிரி ஆல இம்ரானுடைய கடைசி 10 ஆயத்துகள் ரப்பனாண்டு வரும். அதுலேயும் நிறையா அல்லாஹ் சொல்லுவான், அறிவுடையவர்கள் புத்திசாலிகள் யார் என்று சொன்னால், இந்த வானம் பூமியை நாம் படைத்த படைப்புகளை சிந்திச்சு இன்றைக்கி ஆராய்ச்சி செய்கிறாங்க, நிறைய படிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் படித்து ஈமான்தாரிகள் என்ன செய்வாங்கன்னா, இதை படைத்த அல்லாஹ்வை சிந்திப்பாங்க. கடைசியில் ஈமான் இல்லாதவங்க என்ன செய்வாங்க, ரிசர்ச் பண்ணுறோம் ஆராய்ச்சி பண்ணுறோம் சொல்லி அந்த வஸ்துக்கள் மேலேயே அவங்களுடைய கவனம் போயிட்டே இருக்குமே தவிர இதை படைத்த அல்லாஹ் பக்கம் கவனம் போகாது. ஒரு சுபஹான் அல்லாஹ் கூட வாயில் வராது. இவ்வளோ அற்புதமான அல்லாஹ்வுடைய படைப்பை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு என்ன செய்வாங்க, தன்னுடைய பெருமையை சொல்லிட்டு இருப்பாங்க, நான் கண்டுபிடிச்சேன், என்னுடைய கண்டுபிடிப்பை பார்த்தீங்களா. இவங்க அறிவாளி கிடையாது, அவங்க முட்டாள்கள். அறிவாளி யார்? அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். நாம் படைத்த நம்முடைய படைப்பில் நிறைய அத்தாட்சி இருக்குது. வானம் பூமியை படைச்சது, இரவு பகல் மாறி மாறி வர்றது, இது போன்ற நம்முடைய எல்லா படைப்புகள்லையும் அறிவுள்ளவங்களுக்கு அத்தாட்சி இருக்குது. அறிவுள்ளவங்க யார் அறிவுள்ளவர்கள்? அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதா, அவங்க அல்லாஹ்வை நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும், வஅலா ஜுனூபிஹிம் படுத்த நிலையிலையும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருப்பாங்க. படைப்பை பார்த்து படைத்தவனை சிந்திப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன் முழுக்க நம்முடைய சிந்தனையை தூண்டும் விதமாகத்தான் சொல்லுவான். நிறைய விஷயங்களை சொல்லி தூண்டிவிடுவான், இதை சிந்திச்சு பாரு, இதில் நிறைய படிப்பினை இருக்குது. மலையை பற்றி சொல்லிட்டு சிந்திக்க சொல்லுவான், பூமியை பற்றி சொல்லிட்டு சிந்திக்க சொல்லுவான், ஆராய்ச்சி பண்ணும்பான். மேகத்தை பற்றி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், மிருகங்களை பற்றி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான். மாட்டினுடைய மடுவில் சாணத்துக்கும் இரத்தத்துக்கும் இடையிலேருந்து மதுரமான பாலை தர்றோம். இதில் சிந்திக்கிறவங்களுக்கு நிறைய படிப்பினை இருக்குது. மாடா பால் தருது, அல்லாஹ் தர்றான்னு அங்கே சொல்லுவான். இந்த மாதிரி எல்லா நிலைமையிலையும் அல்லாஹ்வை சிந்திச்சு என்ன சொல்லுவாங்க, சுப்ஹானக ஃபகினா அஸஹபன்னார். யா அல்லாஹ், நீ மகா பரிசுத்தம், எவ்வளோ அற்புதமாக உலகத்தை நீ படைத்தி இருக்கிறாய், நீ எல்லா குறைகளை விட்டு மகா பரிசுத்தமானவன். யா அல்லாஹ், எங்களை நரக வேதனை விட்டு காப்பாற்றிடு. கடைசியில் அங்கே வந்து முடி. பிறகு அவங்களுடைய துவாவையெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். அவங்க எப்படி இந்த மாதிரி அறிவுடையவங்க இப்படிலாம் அல்லாஹ்ட்ட துவா செய்வாங்க. ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அஹ்ஸைதா. யா அல்லாஹ், நீ யாரை நரகத்தில் நுழைவித்து விட்டாயோ, யாரை நரகத்தை தள்ளி விட்டுட்டாயோ அவனை நீ நிச்சயமாக இழிவுபடுத்தி விட்டாய். உண்மையான கேவலம் இழிவுங்கிற நரகத்துக்கு போகிறது தான். அதனால நரகத்தை விட்டு எங்களை காப்பாத்திடு. ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா. யா அல்லாஹ், நாங்களாம் உன்னை ஈமான் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்,
எங்கள்கிட்ட உன்னை நம்பி இருக்கிறோம், உன்னை விசுவாசம் கொண்டு இருக்கிறோம், எங்கள் பாவங்களை மன்னிச்சிரு. வக்கஃபிர் அன்னா செய்யாத்தினா, எங்களுடைய சிறிய சிறிய பாவங்களை மன்னிச்சிரு. வத்தவஃபனா மஅல் அப்ரார், எங்களை நல்லடியார்களோடு மௌத்தாக்கிற அல்லாஹ், ஈமானோடு மௌத்தை கொடுத்துரு. ரப்பனா வ ஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக் வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா. யா அல்லாஹ், நீ என்னவெல்லாம் எங்களுக்கு நன்மைகளை தரதாக வாக்களித்திருக்கிறாய் அந்த எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துறியா அல்லாஹ், மறுமையில் எங்களை கேவலப்படுத்திடாதே. வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா, கியாம நாளில் எங்களை இழிவுபடுத்திடாதே யா அல்லாஹ். இன்னக லா துஹ்லிஃபுல் மிஆத், நீ வாக்கு மாறாதவன். இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி முழிச்சோனே ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இரவுடைய அமல் என்னவாக இருக்குங்கிற பார்க்கறதுக்காக ஒரு நாள் நபிசாச வீட்டில் போய் தங்கினாங்க. அவங்களுடைய சாட்சி மைமூனா, நபிசாச மனைவிமார்களில் ஒருத்தவங்க. மைமூனா ரலியல்லாஹு தான வீட்டில் போய் ரசூலுல்லாஹ் என்னைக்கு அவங்க வீட்டுக்கு வருவாங்களோ அன்னைக்கு போய் இரவு தங்கியிருந்து பார்த்தாங்க. நபிசாசன் தஹஜ்ஜத்தில் முழிக்கிறாங்க. முழிச்சதுமே கண்ணை கசக்கிட்டு இந்த துவா ஓதுவாங்க. இந்த கடைசி 10 வசனங்களை ஓதுவாங்க. இந்த வசனங்களை கருத்துக்களை சிந்திச்சு ஓதுறது முக்கியமான சுன்னத். இது ஆல இம்ரானுடைய கடைசி இந்த ஆயத்துகள். ஆக இது போன்ற அமல்களை எல்லாம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? ஹயாத்தாக்கணும். இந்த மாதிரி துவாக்களை மனப்பாடம் செய்யணும், இல்லை பார்த்தாவது ஓதணும். விசேஷமான துவாக்கள் இது. நமக்கு நிறைய உலகத்துலேயும் பாதுகாப்பு, ஆகிரத்துலேயும் நமக்கு பாதுகாப்பு, நம்முடைய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். அதனால் நாம் இந்த விஷயங்களில் கவனம் செலுத்தணும். குறிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே குழந்தைகள் விஷயத்தை பற்றி சொல்லும் போது, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் இம்ரானுடைய மனைவி ஹன்னா, அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கருவுற்றதுமே அதை பிரசவிக்கிற நேரம் வந்துச்சு. அல்லாஹ்ட்ட பாதுகாவத்தனாங்க. ஒரு தாய் என்ன நேர்ச்சை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான். ஒவ்வொருத்தவங்களும் குழந்தை கிடைச்சோன்னே, குழந்தை வந்தோடனே என்ன செய்யணும்? கற்பனையில் இருப்பான். ஆண் குழந்தை பிறக்கணும், இந்த பிள்ளை பிறந்துட்டால் நிறைய சம்பாதிக்க வைக்கணும், இந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கணும், நிறைய அனுபவிக்கணும். ஹயாத்தோடு இருப்போமா இல்லையாண்டே தெரியாது. பெரிய பெரிய கனவு கோட்டைகளில் இருப்போம். ஆனால் அங்கே மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் நேர்ச்சை செய்கிறாங்க. இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா, யா அல்லாஹ், என்னுடைய வயிற்றில் இருக்கிற இந்த குழந்தையை உன்னுடைய பைத்துல் முகத்தஸுக்கு நான் ஹிதுமத் செய்ய அர்ப்பணிக்கிறேன், நேர்ச்சை செய்கிறேன்னா. அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்யணும். ஒரு தாய் நேர்ச்சனை இப்படி தான் செய்யணும். அல்லாஹ்வுடைய தீனுக்கு அர்ப்பணம் செய்யுங்க. நம்முடைய முன்னோர்கள் அப்படி தான் நேர்ச்சை செய்வாங்க. சஹாபா பெண்மணிகள் குழந்தைங்களுக்கு பால் ஊட்டுவாங்க. எந்த நியத்தில்? அல்லாஹ், இந்த குழந்தை வளர்ந்து உன்னுடைய பாதையில் ஷஹீதாகணும், துண்டு துண்டாக வெட்டப்படணும். அந்த மாதிரி கேள்விப்பட்ட தாய்மார்கள்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க, நாங்கள் இதுக்காகத்தான் பாலூட்டி குழந்தைங்களை வளர்த்ததே ஷஹீதாவை தான். அல்லாஹுடைய பாதையில் மௌத்தாகிறத தாய்மார்கள் பாக்கியமாக நினைப்பாங்க. இன்னைக்கு எதை நம்ம பாக்கியமாக நினைக்கிறோம்? அப்படி தலைகீழ மாறிடுச்சு. துன்யாக்காக தியாகம் செய்கிறது தான் பாக்கியசாலி. தீனுக்காகலாம் தியாகம் தேவையில்லை. யார் சொன்ன தீனுக்கு தியாகம் செய்யணும்? அல்லாஹ் என்னை அப்படியா கஷ்டப்படுத்துகிறான் அப்படி சொல்லி அப்படியே விட்டுருவோம். அங்கே அல்லாஹ் சொல்கிறான், ஒரு தாய் நேர்ச்சை செய்கிறா. குர்ஆனில் சூரா ஆல இம்ரானில் இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அந்த தாய் நேர்ச்சை செய்கிறா, இந்த குழந்தையை உன்னுடைய மஸ்ஜித் பைத்துல் முகத்தஸுடைய ஹிதுமத்துக்கு நான் அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆனால் பிறக்கிறது பொம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளை இருந்தால் அப்படி விட்டுறலாம். பொம்பளை பிள்ளை போய் பள்ளியாசல ஹிதுமத்துக்கு விட முடியுமா? ஆனால் அல்லாஹ் அந்த துவாவை வீணாக்கலை. ஒரு பெண்ணுங்கிறதுனால அல்லாஹ் அந்தஸ்து இல்லாமல் ஆக்கலை. அல்லாஹ் அந்த தாயினுடைய துவா பரக்கத்தில் என்ன செஞ்சான்? அந்த தாய் இன்னொரு துவாவும் செஞ்சாங்க. பிரசவ வேதனையில் ஒரு தாயோட துவாவை அல்லாஹ் கபூல் செய்வான். அது எவ்வளோ உயிர் போகிற மாதிரியான கஷ்டம் குழந்தையை பெற்றெடுக்கிறது. அந்த நேரத்தை அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க, இன்னி உஈதுஹா பிக வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ், என்னுடைய இந்த குழந்தையையும் இந்த குழந்தையின் மூலமாக என்ன சந்ததியை நீ தர இருக்கிறாயோ அதையும் ஷைத்தானுடைய தீண்டு விட்டும் பாதுகாத்துறது. முக்கியமான விஷயம் அது. இன்னைக்கு நம்மளாம் அதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. எப்படியோ புள்ள நல்ல பார்க்குறதுக்கு அழகான பிள்ளையாக இருந்தால் போதும், காசு சம்பாதிச்சிருந்த பிள்ளையாக இருந்தால் போதும். அவன் பத்தினித்தனமாக வாழ்ந்தா என்ன, மோசமாக வாழ்ந்தா என்ன, அவன் சொர்க்கம் போனா என்ன, நரகம் போனா என்ன, எப்படியோ தொலைகிறான், என் காசை தந்தால் போதும். அவன் தொழுகிறானா தொழுவலையா பாவம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவன் காசை தந்தால் போதும். இன்றைக்குள்ள சிந்தனையில் அதான். ஆனால் அந்த தாய் குழந்தையை பெற்றிருக்கிற பிரசவ நேரத்தை துவா செய்கிறா, யா அல்லாஹ், என்னுடைய இந்த குழந்தையும் இதனுடைய சந்ததிகளையும் ஷைத்தானுடைய தீண்டுதல் விட்டும் பாதுகாத்துரு. நபிசா சொன்னாங்க, உலகத்தில் எந்த குழந்தை பிறந்தாலும் என்னை தவிர, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை தவிர, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தவிர எல்லோரையும் ஷைத்தான் தீண்டாமல் பிறப்பதில்லை. லம்மத்தும் மின ஷைத்தான், ஷைத்தானின் புறத்தின்னு ஒரு குத்து விழுகுது, ஒரு கில்லு விழுகுது. அதனால தான் குழந்தைங்க வயிற்றுலேருந்து வந்தோடனே அழுகுதுன்னாங்க.
அந்த துஆவுடைய பரக்கத், ஒரு தாயினுடைய துஆ கவலை இருக்குதே, அது பிள்ளைங்களோட வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். எந்த சிந்தனையில் கருவுற்றாங்க, எந்த சிந்தனையில் பிள்ளைய வளர்த்தாங்க, எந்த சிந்தனையில் பால் ஊட்டுறாங்க, அதுதான் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். தீனா துன்யாவா. அல்லாஹால மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கபூல் செஞ்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உலகத்தில் ஆக சிறந்த மனிதர்களில் நபிமார்களாக பெண்களை அல்லாஹ் அனுப்பாவிட்டாலும் வலிமார்களில் ஆக சிறந்தவங்க உலகத்தில் யார் என்று சொன்னார்? 2 பெண்கள் தான். ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம், குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறது மரியம் அலைஹிஸ்ஸலாம். அதே மாதிரி ஃபிர்அவுனுடைய மனைவி ஆசியா. ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எக்ஸ்ட்ரா சொன்னாங்க ஹதீஜா, தன்னுடைய மனைவி ஃபாத்திமா ரதியல்லாஹு தாயார் ஹதீஜா ரதியல்லாஹு தஆலா. பெண்கள் தான் உயர்ந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. ஈமானுக்கு முன்னுதாரணமாகவே பெண்களைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லுவான். அந்த மாதிரி அல்லாஹ் மேலே அசைக்க முடியாத ஈமான் நம்பிக்கை உடையவங்களாக இருந்து உலகத்தில் நேரடியாக உதவியை வாங்கினாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம். அவங்கள பராமரித்து வளர்த்தது யாருன்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அவங்களுடைய கொழுந்தியா மகன்தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். இவங்களுக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளை இல்லை, ஆனால் கொழுந்தியாவனுடைய பிள்ளையை தூக்கி வளர்த்தாங்க. அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எவ்வளோ அல்லாஹ் மேலே நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொன்னால், பசிச்சு தாகம் எது ஏற்பட்டாலும் அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்குவாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்குள்ளே வரும்போதெல்லாம் பார்ப்பாங்க, சாப்பாடு இருக்கும். ஆச்சரியமாக கேட்பாங்க, யா மரியம் அன்னா லக்கி ஹாதா, எப்படிமா உனக்கு இது கிடச்சிச்சு? காலத்து ஹுவ மின் இந்தில்லாஹ், அல்லாஹ் தந்தான்னு சொல்லுவாங்க. நேரடியாக பழங்கள் இருந்துடும். ஆனால் அங்கே சீசனே கிடையாது. எங்கேயுமே பழம் விளையக்கூடிய சீசன் இல்லை, ஆனால் வீட்டில் பழம் இருக்கும். இதை பார்த்துட்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமே ஆச்சரியப்பட்டாங்க. இவ்வளோ வயசான காலம், 100 வயசை தாண்டிச்சு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தை இல்லை. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க? ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நிராசையாகலை, அல்லாஹ்ட்ட அங்கேருந்து துவா செஞ்சாங்க. ஒரு புல்லை கேட்குது, சீசனே இல்லாத இந்த பழங்கள், பருவ காலம் இல்லாத நிலையில் இந்த பழத்தை உன்னால் தர முடியும்னு சொன்னால், இவ்வளோ வயது முதிர்ச்சியாக இருந்தாலும் எனக்கு குழந்தைய உன்னால் தர முடியும், அல்லாஹ் எனக்கு பிள்ளையை தாண்டி அங்கேருந்து துவா செய்கிறாங்க. ரப்பி ஹபிலி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா இன்னக சமீஉத் துஆ, அல்லாஹ் நீ துஆக்களை கேட்கக்கூடியவனாக இருக்கிறாய், எனக்கு ஒரு நல்ல சாலிஹான பிள்ளையை கொடுத்து துவா செஞ்சான். அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் பேர் வச்சியே சுபச்செய்தி சொல்லி குழந்தையை அனுப்பினான். உங்களுக்கு யஹ்யா என்ற ஆண் குழந்தை பிறக்கும், அது நபியாக நல்லடியாராக இருக்குன்னு சொல்லி. நுபஷ்ஷிருக பி யஹ்யா முஸத்திகம் பி கலிமத்தின் மினல்லாஹ் வ சய்யிதன் வ ஹஸூரன் வ நபிய்யன் மினஸ் ஸாலிஹீன். இப்போ சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு சொன்னால், குழந்தைங்க தீன்தாரிகளாக, ஆகிரத்துடைய சிந்தனை உள்ளவர்களாக, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக வளர்ப்பது தான் சாதனை. அதுதான் ஆகிரத்தையும் உலகத்தையும் நமக்கு கை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு தாயினுடைய லட்சியம், பெற்றோருடைய கவலை, துவா இருந்துச்சுன்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட சாலிஹீன்களை உலகத்தில் உருவாக்கும். அதுதான் நமக்கு இந்த ஆல இம்ரானுடைய சூறாவில் அந்த இம்ரானுடைய குடும்பத்தார்களுடைய அந்த உயர்ந்த தன்மை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டி, அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் ஆகணும். அல்லாஹ் விரும்புகிறது என்ன? ஒவ்வொரு குடும்பமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து குடும்பத்தை போல, எப்படி இம்ரான் அவங்களுடைய குடும்பத்தை போல ஒவ்வொரு முஸ்லீமுடைய குடும்பமும் ஆகணுங்கிறது தான் அல்லாஹுடைய நோக்கம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த தன்மை உள்ள நல்லடியார்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையுமே ஆக்கி அருள் புரிவானாக. குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நமக்கு என்ன விஷயங்களை சொல்ல வருகிறானோ அதை சரியாக பொரிந்து செயல்பட அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.